ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஜெயத்தோடு நடத்துகிறவர் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றார். இப்படி தள்ளி வாங்க, ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் கொஞ்சம் இப்படி போங்க, அது மறையுது பாரு. நம்ம இது பார்க்கும்போது இங்கே நின்று பாரு, இப்படி நின்று பார்த்து வச்சுன்னா சரியா இருக்கும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிறார். அவர் நாமத்தினாலே, அவர் நாமத்தை பற்றி இருக்கிற பிள்ளைகளுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிறார். அதை சொல்லிட்டு அவர் அடுத்த வசனம் சொல்லுகிறார். கவனிச்சு கேளுங்க. அடுத்த வசனத்தில் தான் சொல்லுகிறார், பிரயாசத்தை நீ ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, விருதா போகாது, வீணா போகாது என்று நீங்கள் அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் என்ன பண்ணுங்க, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் எப்பொழுதும் பெருகுங்க அப்படின்றார். அல்லேலூயா. பிரயாசம், தொடர்ந்து பிரயாசப்படுங்க. அது ஒரு நாள் என்ன செய்யாது, வீணா போக. அதில் உறுதியாக இருங்கன்றார். அதில் அசையாமல் இருந்து எப்பொழுதும் தேவனுடைய நல்ல கிரிகளை பெருகிட்டே இருங்க அப்படின்றார். வளர்ந்துக்கிட்டே இருங்க, அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். சொல்கிறது புரியுதுங்களா? அசையாதீங்க அப்படின்றார், உறுதியாக இருங்க அப்படின்றார். அதுதான் பிரச்சனை. நமக்கு ஜெயம் வராமல் போவதற்கு காரணம் நம்ம அசைவு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அசைவு இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை அசைவுறாது இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை நமக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தரை என்ன செய்யணும், எப்பொழுதும். சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, 16:8, சங்கீதம் 16:8 எடுத்து வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்திலேயே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கைகளை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்திலேயே இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இப்போ தேவனை என்ன செய்யணும், நாம கர்த்தரை என்ன பண்ணணும், எப்போதும் நமக்கு முன்பாக வைத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? தேவனை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்துட்டா அசையாமல் இருப்போம். அதான் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பிரயாசத்தை விட்டுறாம, அது விருதா போயிடும், வீணா போயிடும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யாமல் விட்டுறாமல் என்ன பண்ணுங்க, அதை உங்கள் கிரிகளில் நீங்கள் அசையாமலும் உறுதி உள்ளவர்களுமாக இருந்து அப்படின்றார். அப்போ நம்ம அசையாம கிறிஸ்துவுக்குள்ள உறுதி உள்ளவர்களாக நிற்கணும்னா என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளணும். அப்போ தான் நம்ம வாழ்வில் அசைவு வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? வேற எதையும் நமக்கு முன்பாக நிறுத்தினாலும் நம்ம வாழ்க்கையில் அசைஞ்சிருவோம். நம்ம வாழ்க்கையில் என்ன வரும், பாதிப்பு வரும். பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடையே இருக்கிறார், ஆனால் நிறையா நேரங்கள் அவர் வாழ்க்கையில் அசைவுக்கு காரணம், தடுமாற்றத்துக்கு காரணம், நிலைநிற்க முடியாமல் போனதுக்கு காரணம், ஒரு நாணலை போல அவர் வளைந்து கொண்டே இருந்ததுக்கு காரணம் என்ன? தேவனை முன்னிறுத்துவதை காட்டிலும் சில நேரங்களில் தன் சொந்த பலத்தை, சுய பலத்தை அவர் அடிக்க ஒரு தரம் வெளிப்படுத்தி, அவர் அதை முன்னிறுத்தி வாழ்ந்ததுனால, பிரச்சனைகளை முன்னிறுத்தி பார்த்ததினால, சில நேரங்களில் தன் சொந்த பலத்தில் அவர் முன்னிறுத்தினதுனால அவர் வாழ்க்கையில் என்ன வந்தது, ஒரு அசைவு. அல்லேலூயா சொல்லுங்க. முறிஞ்சே விழுந்துட்டு இருப்பார். தேவனுடைய கிருபை அவரை திரும்பவும் என்ன செய்யப்படுகிறது, நிற்க வைக்கிறதுக்கே அவரை தேவனை முன்னிறுத்தினதுனால தான். திரும்பவும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவரை முன்னிறுத்தினார்ன்றதுக்கு ஒரே அடையாளம் என்னது, கர்த்தர் நீங்கள் போய் எருசலேமிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியான உங்களை மேலே பொழிந்தருள் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கன்னு சொன்னதுனால கர்த்தருடைய சமூகத்தில் போய், தேவ சமூகத்தில் அவர்கள் காத்திருந்தாங்க. கர்த்தரை முன் வைத்து அவங்க காத்திருந்தாங்க. இல்லை மறுபடியும் அவங்க ஓடிடல. அல்லேலூயா. நிறைய ஓடினார், விலகி ஓடினார், நிறைய தடுமாற்றமானார். பிறகு அவர் உறுதியாய் நிற்கிறதுக்கு காரணம், அவர் வாழ்க்கையில் ஜெயம் வந்ததுக்கு காரணம், அவர் வாழ்வில் ஒரு அசைவில்லாமல் ஒரு ஜெயத்தோடு அவர் வாழ்க்கை முன்னேறினதுக்கு காரணம் என்ன? அவர் தெரிஞ்சிட்டார், தேவனையே நம்ம முன்வைக்கணும்.
அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் என்ன வராது? அசைவு வராது. அவரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைக்கிறேன், அவர் என் வலது பக்கத்திலேயே இருக்கிறபடியால் அவரை நம்ம முன்னாடி வச்சாதானே அவர் நம்மோடுவே இருப்பார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாவற்றுக்கும் தேவனை முன்னிறுத்துகிற அனுபவம் நமக்கு தேவை. அப்போதான் கர்த்தர் நம்மோடு இருக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அசைவில்லாத ஒரு வாழ்க்கையோடு கூட நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன ஆகும்? ஜெயத்தோடு நம்ம முன்னேறிட்டே இருக்கலாம். வெற்றியோடு கூட கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் என்ன செய்துட்டே இருக்கலாம்? முன்னேறி அடுத்தடுத்த கட்டத்திற்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 49 எடுத்து வாசிங்க. 49ஆம் அதிகாரம் 23லேருந்து 25 வரைக்கும் அவன் தகப்பனார் யோசேப்பை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 49 23லேருந்து 25 வரை உள்ள வசனம். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் வில்வீரர் அவன் என்ன செய்தார்கள்? மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவன் என்ன செய்தார்களா? பகைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. வில்வீரர் அப்படின்னா எதிரிகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சத்துருடைய போராட்டங்கள், எல்லா காரியங்களும் அவனுக்கு விரோதமாக வந்தது அப்படின்றார். வந்து அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் என்ன செய்தது? உறுதியாய் நின்றது. கைகளை தட்டி அல்லேலூயா. அவன் புயங்கள் யாக்கோப்பினுடைய வல்லவர்களின் கரங்களினால் என்ன செய்தது? பலத்தது அப்படின்றது. தேவனுடைய கரங்களினால் பலத்தது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் வில் எப்படி இருந்தது? அவன் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றது உறுதியாய் இருந்தது. அநேகர் வில் வீரர்கள் அவனுக்கு எதிராக அவனுக்கு என்ன செய்தார்கள்? எதிரான காரியங்களை செய்து அவனை பகைத்தார்கள். ஆனால் அவனுடைய வில்லோ உறுதியாய் நின்றது அப்படின்னு சொல்றார். ஜெயமாய் மாறியதான் வாழ்க்கை. அசையாமல் யோசேப்பினுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறியது. யாராலே? யாக்கோப்பினுடைய வல்லவராலே அப்படின்னு சொல்றார். யாக்கோப்பின் வல்லவராலே. தொடர்ந்து வாசிங்க. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே. யாராலே ஆயிற்று? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று என்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சத்தமா சொல்லுங்க. யாரால அப்படி ஆயிற்று? என் தேவனால உனக்கு அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே உனக்கு அப்படி ஆயிற்றுன்றார். விளங்குதா இல்லையா? இல்லையா சொல்றது முக்கியம் இல்லை. அந்த கருத்தை புரிஞ்சு சொல்றீங்களான்னு தான் முக்கியம். சும்மா நம்ம அல்லையா சொல்றது முக்கியம் கிடையாது. அந்த வசனம் என்ன அர்த்தமே புரியாம நம்ம சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க கூடாதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு என்ன நம்மோடு பேசுறார், என்ன சொல்லிட்டு வரான்றத சத்தியத்தை விளங்கி ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லிட்டு என்ன ஆண்டவர் நம்மோடு இடைப்படுறாரு? ஜெயமுள்ள வாழ்க்கை, அசைவில்லாத ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தேவனுக்குள்ளாக கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். அப்ப நம்ம அசையாதவர்களும் உறுதியுள்ளவர்களுமாய் இருந்து தேவனுடைய கிரிகளை நடப்பித்து அதுல பெருகிட்டே இருக்கணும். தேவனுடைய கிரிகளிலே. விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருடைய காரியங்களிலே நம்ம பெருகிட்டே இருக்கிறவர்களாக இருக்கணும். அவர் நம்ம கூட இருந்து ஜெயம் கொடுப்பார். அது அப்போ அசையாம நம்ம உறுதியாய் நின்று கர்த்தருடைய கிரிகளை பெருகிறதுக்கு அவரை நம்ம முன்வைத்தாதானே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை முன்வைத்தாதான் நம்ம அசையாம இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பேதுரு தேவனை முன்வைத்து தான் என்ன பண்ணார்? நாணலா இருந்த பேதுரு ஒரு கற்பாறையாக, அசைவில்லாத ஒரு மனிதனாக. புரியுதுங்களா? அசைவுற்ற மனிதன். எல்லா நேரத்தில் என்ன பண்ணிட்டே இருப்பார் அவர் வாழ்க்கை. புரியுதாங்க உங்களுக்கு? நிறைய நேரங்களில் தேவனை முன்வைக்காதனால தான் நம்ம வாழ்க்கையில் அசைவு வருது, உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வருது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. தேவனை நம்ம முன்வைக்கும் போது அசையாமல் நம்மளை காத்து கொள்ளுவார். ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தரை நம்ம முன்னிறுத்திடணும். எல்லாவற்றிலும் முன்னிறுத்தாமல் நம்ம போகிற எந்த காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது உறுதியுள்ள வாழ்க்கையாக இருக்காது. அது ஸ்திரமுள்ள வாழ்க்கையா இருக்காது. சத்துரு தாக்கும் போது என்ன ஆயிடும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெரும் புயல், பெருங்காற்று வரும்போது அதன் மேல் மோதினவுடன் என்ன ஆயிடுச்சு? அது இருந்த இடம் தெரியாமல் போயிருச்சுன்றார்.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம முன்வைத்து கர்த்தரை நம்ம முன்வைத்து தேவனுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம முன்வைத்து வாழும்போது நம்ம உறுதியுள்ளவர்களாக இருப்போம். பெருங்காற்று பெருமழை மோதினாலோ அது அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். சோத்திரம். கைகளை தட்டி சொல்லுங்க, அது என்ன செய்யாது? அசைக்கப்படாது. தேவனை முன்வைக்கும் போது, தேவனை நம்பும் போது, தேவனையே நம்ம எல்லாவற்றிலும் அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அசைவுறாமல் காக்க முடியும். சோத்திரம். அல்லேலூயா. தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய நேரங்களில். அவைக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றம், தேவனுடைய கிரிகளிலே நடப்பிப்பதில் தடுமாற்றம், அதில் பெருகாமையே இருக்கிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை அநேக நேரங்கள் இருப்பதில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை இருப்பதில்லை. ஜெயம் எடுத்தே ஆகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்து நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். அதனால நீ ஜெயம் எடுன்னு சொல்லிட்டார். அதனால வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரை முன்வைத்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் கிறிஸ்துவுக்குள்ளாக. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருடைய காரியங்களிலே நம்ம எப்போவுமே ஜெயம்னா பொருளாதாரம், நம்ம உயர்வு, இதையே தான் மெயினில் கொண்டு வரணும். முதல் கர்த்தருடைய காரியங்களிலே செப வாழ்க்கையில் ஜெயம் இருக்கா? வேத தியானங்களிலே ஜெயம் இருக்கா? நம்மளோட நல்ல கிறிஸ்துவின் குணாதிசயங்களிலே ஜெயம் இருக்கா? ஏன்னா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்கிற ஆளுக்கு நிறைய இருக்கிறாங்க, ஆனால் குணம் நல்லா இருக்காதுல்ல. என்ன குணமாக இருக்கும்? தேடுறது தேவனை இல்லையா? ஆனால் குணம் பேய் குணமாக இருக்கும். அது என்னவாகாது, அது சரியாக வராதில்ல. சொல்லுங்களேன். அப்போ நம்ம தேவனை தேடுனா யாருடைய குணம் தான் நமக்குள்ளே வெளிப்படணும்? கிறிஸ்து இயேசுனுடைய குணம் தான் நமக்கு வெளிப்படணும். அப்போ அதில் ஜெயம் வேணும். தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் நம்மை விட்டு விலகணும். அதுக்கு ஆண்டவரை முன்னிறுத்தி நம்ம என்ன செய்யணும்? இதிலெல்லாம் நமக்கு ஜெயம் தேவை. இதிலெல்லாம் அசைவான ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. ஒரு நாளை போல எப்பொழுதுமே என்னட்டே இருக்கக்கூடாது. அப்படியே தடுமாற்றமாகவே அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் அதை கருத்திலேயே கொள்வதில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து கருத்தில் கொள்வதே இல்லை. தான் குடும்பம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் சபைக்கு வந்தாலும் தான் குடும்பம், தான் வேலை, தான் பொழப்பு, இதுதான் பார்க்குறாங்க. ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய காரியங்களிலே நம்ம வளரணும், பெருகணும், அவருக்கேற்ற நல்ல கிரிகளை நடப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். இந்த பூமியில பிறந்து ஏதோ சாப்பிட்டு சாகணுமா? கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுமே. தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக வாழ்வதற்கு எழும்புவதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஆட்கள் இல்லை கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு, அதுக்காக தன்னுடைய சுயத்தை சாகடிப்பதற்கு, தனக்குள் எழும்பி வருகிற மாம்ச கிரிகளை சாகடிப்பதற்கு. புரியுதுங்களா? தேவனை முன்னிறுத்தி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான வாழணும், சாட்சியா வாழணும், எழும்பணும்னு சொல்லி நமக்கு வருகிற விரோதமாய் நம்மகிட்ட போராடுகிற காரியங்கள், நம்மகிட்ட வருகிற தடுமாற்றமான காரியங்கள் எல்லாவற்றிலுமே தேவனை முன்வைத்து. இப்போ தாவீதினுடைய காரியங்கள்லாம் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் எத்தனை காரியம், ஒன்றா ரெண்டா? சொல்றது புரியுதுங்களா? அவருடைய வாழ்க்கையில் ஒன்றா ரெண்டா? எவ்வளோ காரியம் அவருடைய வாழ்க்கையில் நிறையா இருக்குது இல்லையா? அவர் வாழ்க்கையில் என்ன வந்தது? உயர்வும் வந்தது, தாழ்வும் வந்தது. சோதராளிலே நெருக்கம் வந்தது. சவுல் எதிர்க்கிறான் இல்லையா? அப்புறம் அவனுடைய குமாரன் அப்சலோம் எதிர்க்கிறான். பல நேரங்களில் நெருக்கம், சத்துருக்களுடைய போராட்டங்கள். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் என்ன செய்கிறார்? பல காரியங்களை சந்தித்து கொண்டே வருகிறார். அவர் பல விஷயங்களை சந்தித்து கொண்டே வருகிறார். சோத்திரம். சொல்றது புரியுதுங்களாங்க? நல்ல சத்தமாக கையை உயர்த்தி சொல்லு. பல காரியங்களை சந்தித்து வருகிறார், பல சூழ்நிலைகளை அவர் சந்தித்து வருகிறார். அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் அவர் சந்திக்கும் போதெல்லாம் பாருங்க, தேவனை முன்னிறுத்தி தான் வெற்றி பெறுகிறார். உயர்வுலையும் பெரிய உயர்வுக்கு போயிட்டார், ராஜாவே ஆயிட்டார். அப்போ யாரை தான் முன்னிறுத்துறார்? கர்த்தரை தான் அப்போ முன்னிறுத்துறார். ஆண்டவரே, நான் ஒரு பெரிய அரண்மனையில் குடியிருக்கிறேன், உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்க, உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டாம என் கட்டிலின் மேல் ஏற மாட்டேன்னு சொல்றானே. யாரை முன்னிறுத்துறான்? கர்த்தரையே முன்னிறுத்துறார் எல்லாவற்றிலும்.
அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, அசைவே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவனுடைய வில் எப்படி இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது, உறுதியாய் இருந்தது. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் பாருங்க, அதே 39ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவனை தேவனை அவன் முன்னிறுத்தினான்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரமான வசனம் அதுதான். வாசிங்க பார்ப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க என்ன சொல்றாரு, எஜமான பத்தி சொல்றாரு. அவரோட எஜமான பத்தி, அவர் மனைவி அவங்ககிட்ட தவறா நடக்க முயற்சி செய்யும் போது, பாவம் அவன் வாழ்க்கைக்குள்ள நுழைய முயற்சி செய்யும் போது அவர் என்ன சொல்றாரு, அந்த நேரத்தில் எஜமா என்ன பண்ணல, எனக்கு எதையுமே எனக்கு விலக்கி வைக்கல. கவனிக்கிறீங்களா? என்ன எஜமான் என்ன செய்யல, எதையுமே எனக்கு விலக்கி வைக்கல. அப்படி இருக்கும்போது என் எஜமானுக்கு விரோதமாக நான் துரோகம் செய்வது எப்படி நான் சொன்னா? ஹலோ, விளங்குதா இல்லையா உங்களுக்கு? என்ன சொன்னார் அவரு? என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? புரியுதுங்களாங்க? யாரை முன்னிறுத்துறான்? எஜமான முன்னிறுத்தல. தன் எஜமான் தான் எல்லா பொறுப்பும் கொடுத்து வச்சிருக்கிறார். எஜமான் தான் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார் அவனுக்கு. அதனால இவ்வளோ நம்பி என்ன இருந்த மனுஷனுக்கு நான் எப்படி துரோகம் பண்றது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் அதை விட அவன் மிக முக்கியமாக அவன் மெயினில் வைக்கிற காரியம், தேவனுக்கு விரோதமாக யாரை முன்னிறுத்துறான்? நீங்கள் தேவனை முன்னிறுத்தினாதான் எந்த விதமான பாவத்திலையும் விழாம, பாவத்தில் விழுந்தா அசைஞ்சிட்டோன்னு அர்த்தம், முடிஞ்சிச்சு கதை இல்லையா? பாவ வாழ்க்கை வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம இடம் கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? உள்ள வரதான் செய்வான் பிசாசு. பாவத்தை சொல்றது விளங்குதா இல்லையா? அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான் தந்திரமா. எப்படி கொண்டு வருவான்னு தெரியாது. கவனிக்கிறது இல்லை, தேவனை முன்னிறுத்துறது இல்லை. வரது சபைக்கு வரது போறதுதான், ஜெபம் பண்றது இல்லை, வேத வாசிப்பு இல்லை. இந்த காரியங்கள் போராட்டம், சத்துரு மாம்ச சுயம் போராடும் போது ஆவியில நிதானிப்பதில்லை. ஐயோ போராட்டம் தெரியுது நமக்கு. அங்க நீங்க ஜெயிச்சீங்கன்னா தான் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எல்லா பகுதியிலுமே ஜெயமாக போயிட்டே இருக்கும். கர்த்தர் ஜெயமா உன்னை நடத்திக்கிட்டே இருப்பாரு. அங்க நீ விழுந்துட்டேன்னு சொன்னா தொடர்ந்தும் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்க முடியாதே. புரியுதா? உன்னை அசைக்க வேண்டிய இடத்துல அசைச்சிட்டான்னு சொன்னா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயம் இருக்கும்? அப்ப அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேதம் படிக்கணும். தேவ சபை கூடி வரதை விட்டுறக்கூடாது. ஏன் கர்த்தர் இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். இரவும் பகலும் வேத சபையில சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறோம். சபையில சொல்றார், பாஸ்டர் ஜெபிக்க சொல்றார், பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ஆண்டவர் சொல்லி இருக்கிறான்னு எப்பாவது சிந்திச்சீங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஒழுங்கா. இரவும் பகலும் என்னுடைய வேதத்துல பிரியமா இருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? அப்ப நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை முன் வச்சுக்கணும், வாசிச்சுட்டு இருக்கணும், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளணும், தேவனை முன்னிறுத்திக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இரவும் பகலும் ஆண்டவரோடு நடக்கிறவர்களா இருக்கணும், இரவும் பகல் ஆண்டவரை தியானிக்கிறவர்களா இருக்கணும், ஆண்டவரை முன்னிறுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எந்த நேரத்தில் ஆண்டவரை நினைக்கணும், நம்ம எக்காலத்தில் அவரை துதிக்கணும், எப்பொழுது அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிற சமயங்களில் பிசாசு பாவம் உள்ள தந்திரமா, இவன் ஆண்டவரோடு இருக்கிறான், ஆண்டவரை முன் வச்சு நடக்கிறான். அப்ப பிசாசு தந்திரமா உள்ள வரும்போது சொல்றான், நான் தேவனுக்கு விரோதமா இந்த பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. ஜெயிச்சுட்டான், உதறி விட்டுட்டு ஓடிட்டானே. சத்தமா சொல்லுங்க. அசைக்க முடியல அவனுடைய வாழ்க்கைய. அதுல அசைவுறாது இருந்ததுனாலதான் அவன் வில் என்ன செய்தது? உறுதியாய். யோசேப்பினுடைய வில் அவன் வாழ்க்கை அசையாத வாழ்க்கையாக, அவன் வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவன் மாறி போகிறான். அல்லேலூயா.
இன்னைக்கு உன் வாழ்க்கை அப்படி மாறணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள், பாவ காரியங்கள் ஜெயிக்கிறையா? பாடு போராட்ட பிரச்சனைகளை கொண்டு வரானே, அதை ஜெயிக்கிறையா? ஒன்றும் மண்டையிலேயே ஏறுற மாதிரி தெரியல, அப்படியே சும்மா பிளாட்டாக கேட்குற மாதிரி இருக்கு. நான் பிரசங்கம் பண்ணும்போதே எனக்கு தெரியும், உணர்வுள்ள இருதயத்தோடு நிறைய பேர் கேட்குற மாதிரியே தெரியல. எல்லாருமே அப்படி தான் இருக்குது பார்க்குறக்கு நிறைய பேர். சோத்ரம் அல்லேலூயா. விளங்கலை? புரியுதுங்களா இல்லையா? தேவன் இந்த செய்திக்கு உணர்வுள்ள இருதயத்தை உங்களுக்கு தருவாரா? ஏன்னா அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ விட்டா ஓடி நான் வேலையை பார்க்கணும், அப்படியே போகணும், குடும்பம் ரைட்டு தான், தேவை தான். ஆனால் வாழ்விக்குரிய வாழ்க்கை சத்துரு அசைச்சிட்டான்னு சொன்னான்னா முடிஞ்சு போச்சு, தேவனோடு இருக்க மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்வு முடிவு பரிதாபமாக இருக்கும் ஆண்டவர் வரும்போது. இதை இந்த உலகத்தில் நம்ம கருத்தில் கொண்டு ஆவியில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய காரியங்களை குறித்து அறிவுள்ளவர்களாக இருந்து அசையாமல் உறுதியுள்ளவர்களாய் தேவனுடைய கிரிகளை தொடர்ந்து நடப்பித்து அதில் பெருகிட்டே வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா நல்லா சொல்லுங்க பாப்போம். அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அது வருது போகுது. பிசாசு பாவம் செய்ய தூண்டி விடும்போது என்ன பண்ணுறோம்? செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போ எப்படி ஜெயம் வரும் நம்ம வாழ்க்கையில்? புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்ய முடியும்? அந்த நேரத்தில் ஜெயிக்கிறோமா? நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, அல்லேலூயா, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் என்ன செய்யணும்? அதை உதறி தள்ளணும். நீங்கள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அசைச்சிடக்கூடாது அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையை உறுதி. அது காரணம் என்ன? தேவனை நீங்கள் முன்னிறுத்தினாதான் அந்த இடத்துல கர்த்தரை அவன் முன்னிறுத்துகிறான். அதனால தான் அங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு அசையாத வாழ்க்கையாக, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக அவன் வாழ்க்கை மாறுது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். இன்னைக்கு வெளியில் போனாவே என்ன இருக்குது? பாவம் தான் எல்லா பகுதியில் நிறைஞ்சிருக்கு. எது பாவன்னே தெரியறதில்லை நமக்கு இன்னும். அல்லேலூயா. எது கர்த்தருக்கு பிடிச்சது, எது கர்த்தருக்கு பிடிக்காதெல்லாம் நிதானிக்கிறதே இல்லை. ஏன்னா எதையுமே அறியலையே. நம்ம ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக சபை மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு. பரிதாபமான நிலை. நாங்கள் அடிக்க ஒரு தடவை சொல்லுவோம், அடிக்க ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன்ல பழமொழி, என்ன செய்யுது? ஆடி காற்றுல அம்மியே நகருது அப்படின்ற மாதிரி, பஞ்செல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது? பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் தேவனுக்குள்ளே எந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கிறவர்களையே இப்படிப்பட்ட காரியங்கள் அசைக்க வருது நிறையா பேரை நாங்கள் பார்க்குறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒன்றுமே இல்லை ஆண்டவருடைய காரியத்தில். அப்படிங்கும்போது சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்தான போல கிறிஸ்தவனாக வாழ்கிறோம். ஆனால் உலகத்துக்குரிய எல்லா காரியங்களும் பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் அடிக்ட் ஆகி அதில் விழுந்து அதில் ஒரு ஜெயம் இல்லாமல் அப்படியே வண்டி போயிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் பாருங்க, உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் அதெல்லாம் ஜெயித்து பாருங்க. தேவன் உங்களோடு இருந்து இந்த பூமியில் உங்களை வித்தியாசமாக நடத்த ஆரம்பிப்பார். அப்போ தான் நீங்கள் வித்தியாசத்தையே புரிய முடியும். ஓ, நம்ம தேவன் எவ்வளோ மகத்துவமானவர்ன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த உலகத்துக்குரியவன் அல்லன்றது உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். நம்ம அதோடு ஓட்டிக்கிட்டே இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் விட முடியாது, அது இது நம்மளாக கற்பனை பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். முடியாத எதையுமே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டார். சொல்றது இங்கே வழங்குதாங்க? சோத்திரம். முடியாத எதையும் கர்த்தர் நமக்கு சொல்லி தர மாட்டார். அப்போ அதனால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தை முன் வச்சு நல்ல ஜெபத்தில், வேத வாசிப்பில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருதயத்தை உடனே பக்குவப்படுத்தணும். உலகம் வரும்போது, இச்சைகள் வரும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களை சத்துரு நமக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கும் போது அனுமதிக்காதபடி தேவனை முன்னிறுத்தி அவனை விழத்தள்ளணும். அதை உதறி தள்ளிவிட்டு ஓடணும். சொல்றது புரியுதுங்களா? அது நம்மளை அசைச்சிடக்கூடாது. அதை நாம் அசைக்கிற பலனையும் கிருபையும் தேவன் நமக்கு தருவார், அவரோடு இருந்தால். நல்ல ஜீவனோடு கையை தட்டி சொல்லுங்க. அது நம்மளை அசைக்கக்கூடாது, நாம் அதை அசைக்கணும். சாத்தானுடைய கோட்டைகளை நாம் அசைக்கிறவர்களாக இருக்கணும் ஒழிய ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையை அவன் அசைச்சு பார்த்துடக்கூடாது. இடம் கொடுத்துட்டா கஷ்டம். ஸ்தோத்திரம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி நம்ம நடக்கிறோம்? ஆவியில நிதானமா, கவனம் உள்ளவர்களா? அதனால தான் யோசேப்பினுடைய வில் எப்படி இருந்தது? வாயை திறந்து நல்ல சத்தமா சொல்லுங்க, எப்படி இருந்தது? யோசேப்பினுடைய வில் உறுதியாக இருந்தது. அவன் வாழ்க்கை உறுதி, அசையாத வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை யோசேப்பினுடைய வாழ்க்கை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரையை முன்னிறுத்தும் போது, கர்த்தரையே நம்ம முன்னிறுத்தும் போது, பாவம் வரும்போது, பாடுகள் வரும்போது, அவன் வாழ்க்கையில் ரெண்டு வந்ததா? பாவம் வந்தது, அவன் வாழ்க்கையில பாடுகள். அதான் பாவத்தையும் பாரத்தையும் அப்படின்றார். எபிரேயர்ல அதான் ஆக்கியோன் அதான் சொல்றாரு, பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி நீங்க ஓடுங்க அப்படின்றார். அதை நோக்கி ஓடுகிறவர்களா இருக்கணும், கர்த்தரை நோக்கி முன்னேறுகிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆம், நிறைய நேரங்களில் நம்ம விரும்புகிறோம் அசையாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அதை கர்த்தர் தரார். அதுக்கு ஆண்டவரை முன்னிறுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதில் போய் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸ்தோத்திரம், சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதில் போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அது வந்துகிட்டே தான் இருக்கும், வராதுனால நீங்கள் நினச்சிடக்கூடாது. எது வரைக்கும்? மரண பரியந்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும். பாடுகளும் பாவங்களும் உங்கள்கிட்ட போராடிக்கிட்டே தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது உங்கள்கிட்ட வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஜெய கிறிஸ்து நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் அதை ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெயித்து போராடுகிற அந்த பாவத்தையும் பாரத்தையும் என்ன பண்ணணும்? ஜெயித்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். அவர் நாமத்தை, அதுக்கு தான் அவரோடைய இருங்கன்றார், அதுக்குதான் என்னோடைய இருங்கன்றார். சொல்றது விளங்குதுங்களாங்க உங்களுக்கு? தினமும் காலையில் எழுந்து அவரை முன்னிறுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு அங்கலங்களையும் கர்த்தரை முன்னிறுத்துங்க. ஒவ்வொரு பகுதியில் அவரை முன்னிறுத்துங்க. சொல்றது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரை முன்னிறுத்தி வாழுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரை வேலையா காலையில் எழுந்து போகும்போதே, ஆண்டவரே இந்த வேலையில் உண்மை முன்னிறுத்துக்கிறேன், நீங்கள் கூட இருந்து என்னை நடத்துங்க, எனக்கு வேலை தெரியும், நீ போய் செஞ்சு என்னத்தை சாதிக்க முடியும்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எந்த தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், நீ ஒரு வேலை, கூலி வேலை செஞ்சாலும் சரிதான், ஆண்டவரே இந்த வேலை இன்றைக்கு உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த நாளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். மாதம் பிறகு இந்த மாதத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். தினமும் ஒரு ஒரு விஷயம் என்னென்ன வந்தாலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும், அவர்கிட்ட முன்னிறுத்தணும் கர்த்தருடைய கரங்களில். தாவீது அதே போல், தாவீதினுடைய வாழ்க்கையும் அவர் தான் அந்த 16ஆம் சங்கீதம் எழுதுறார் இல்லையா? அப்போ அவர் வாழ்க்கை அசையாமையே அவர் வாழ்க்கை வெற்றியோடு இருந்ததற்கு காரணம் என்ன? அவர் முதல் துவக்கத்திலிருந்தே கர்த்தர் தான் முன்னிறுத்துறார் எல்லாத்துலேயும் இல்லையா? கோலியாத்திட்ட தான் முதல் சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். தாவீதை கோலியாத் என்ன பண்ணுறாரு? வரும்போது அவன் சொல்கிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு வர, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால நான் வரேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் பட்டயத்தை முன்னிறுத்தல, அவன் கோலியாத்து பட்டயத்தை முன்னிறுத்தி வரான். தாவீது எதை முன்னிறுத்தி வராரு? நான் என் கர்த்தராய் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நீ நிந்திக்கிற தேவனை நான் முன்னிறுத்துறேன். கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதிலிருந்து அவன் வாழ்க்கையில் ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் வந்துச்சு? பாவம் வந்தது, பாடுகளும் வந்தது. இந்த ரெண்டும் வராதுன்னு நினைக்காதீங்க, அது உங்கள்கிட்ட போராடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேதத்தில் எல்லா மனிதர்கள்ட்டையும் எடுத்து பாருங்க, பாவமும் பாரம் பாடுகளும் ஒன்றா பாவத்தில் விழுந்துருவாங்க, இல்லாட்டி பாடுகளில் விழுந்துருவாங்க. அசைச்சிருவான் பிசாஸ். நான் சொல்கிறது நல்லா விளங்குதா இல்லைங்களா? ரெண்டில் ஏதாவது ஒன்றில் அசைச்சு விட்டுருவான், கவுத்து விட்டுற பார்ப்பான். அந்த ரெண்டில் தான் மனுஷன் வீழ்ச்சி ஆகிடுவான், ஜெயமில்லாமல் போயிடுவான். பாடுகள் வரும்போது ஐயோ ஏன் எனக்கு இந்த நெருக்கம், இதனால் முடியல. ஆண்டவரை முன்னிறுத்தி ஜெயிக்க தெரியாது. ஆண்டவரை முன்னிறுத்தினா எவ்வளோ பெரிய பாடு, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய விஷயமாகட்டும், அதுலேருந்து உன்னை மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாருன்னு விசுவாசித்து அவருடைய கரத்தில் ஒன்று ஒப்பு கொடுக்கணும். எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும். ஐயோ இது என்ன பாவம், என்ன இந்த சில குறிப்பிட்ட பாவம் போராடுது, என்னால் விடுதலை ஆக முடியல. நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு, நீ முழுசாக ஆண்டவரை நம்பு. எப்படிப்பட்ட பாவங்களாகட்டும், இந்த பாவத்துக்கு தான் அந்த பாவத்துக்கு நான் அவர் மறிக்கல. உலகத்தில் எல்லா பாவக்கிரிகளையும் அவர் சிலுவையில் முறிச்சிட்டார். சாத்தான் கொண்டு வந்த அந்த பாவத்தின் வல்லமையை அவர் சிலுவையில் முற்று முழுவதும் அழித்து விட்டார் அவர்.
ஆமென். பாவத்தை ஜெயிக்கவும் பாவத்தை மன்னிக்கவும் அவர்கிட்ட மட்டுமே அதிகாரம் உண்டு. இவன் பாவத்தை யோசேப்பு ஜெயித்தான். தாவீது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் பாத்துல போய் விழுந்துட்டான். பாவம் செஞ்சுட்டான், தவறு பண்ணிட்டான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்காக அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நீங்க அதுக்காக போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, விபச்சார பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். பார்த்துக்கிறங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஆமாம். ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆமேன். ஒரு நாள் திருமணத்துக்கு ரட்சிக்கப்பட்டனோடனே திருமணத்துக்கு முன்பு இச்சையான பாவங்கள், இந்த மாதிரி பாவங்கள் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். பார்த்துக்கிறங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு. திருமணம் ஆகாதற்கு முன்னாடி அந்த தவறுகள் செய்தாலும் சரி பாவம். அதே போல் திருமணம் ஆகியும் முறைகேடான பாவங்கள். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். எத்தனை பேர் பண்ணுறாங்கல்ல, கணவருக்கு துரோகம், மனைவிக்கு துரோகம், இதெல்லாம் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். நீங்கள் சும்மா இதெல்லாம் போகக்கூடாது. அது பழைய ஏற்பாடு. அது வரதும் போதே, அது உங்கள்கிட்ட போராடும் போதே நீங்கள் என்ன பண்ணிடணும், சின்ன சின்ன பாவ காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கு போய் கர்த்தர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்திக்கணும். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கி போகிறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தேவ சபை. ஏன்னா எல்லாம் செல்லு கண்ட கருமாந்தத்தை பார்த்து இச்சையில் விழுந்து கிடக்குது உலகம். இன்னைக்கு சபையும் அதில் தான் விழுந்து கிடக்குது, அசைச்சு வச்சிருக்கிறான் அவன். எங்கே ஜெயம் இருக்குது? விளங்குதா இல்லையாங்க? எங்கே ஜெயம் இருக்கு? இதுகளெல்லாம் பார்த்துட்டு டிவியில் எல்லாம் அருவருப்பான காட்சி, பாடல், காரியங்களை பாருங்க. விளங்குதா இல்லையாங்க? நல்லாவா வருது பாட்டு? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எல்லாமே உலகம் எதுக்குள்ள மாட்டி கிடக்குது, இச்சையில் விழுந்து கிடக்குது. அப்போ செல்லை திறந்தா நம்ம தகுதி இல்லாத விஷயங்களை சும்மா ஏதோ தகுதியான விஷயங்களை பார்க்கறக்கே ஐயோ இதில் நேரத்தை வீணடிக்கிறமேன்னு வருத்தப்படணும். தகுதி இல்லாத விஷயங்களை பார்த்தா, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு விழுந்து கிடக்கிறான், பாவம் செய்ய தூண்டுது. புரியுதுங்களா உங்களுக்கு? திருமணத்துக்கு முன்னமே பாவத்தில் போய் விழுகிறாங்க நிறைய பேர், பாவம் செய்கிறாங்க. இதெல்லாம் தேவன் அனுமதிக்க மாட்டார். குற்றம், தேவனுடைய பார்வையில் பெரிய பாவம் அதெல்லாம். சும்மா நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் செய்துட்டு இங்கே சோத்திரம் போட்டு அல்லேலியா போட்டு திருவந்து எடுத்துகிட்டு போகிறோன்னா நியாயம், உனக்கு ஆக்கினி தீர்ப்பு 2 மடங்கு இருக்குன்னு பார்த்துக்கோ. பயமே இல்லாமல் துணிகிற பாவங்கள் இதெல்லாம் 2 மடங்கு இருக்கு. வாலிப பிள்ளைங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியில் போகிற வர இடத்துல, பழகிற இடத்துல, காதல், இந்த கத்திரிக்கான்ற விவகாரத்தில் உறுதி கவனமாக இருக்கணும். போயிட்டு இதெல்லாம் என்ன செய்யறது, சர்வசாதாரண மறைவான இடம், தெரியாத இடம் போய் பாலியல் இச்சையில் விழுந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். திருமண மாணவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். வேலை செய்கிற இடத்துல சோத்திரம், போகிற வர இடத்துல அங்கங்கே தொடர்பு வச்சுக்கிறது, செல்லில் மெசேஜ். திருமணத்துக்கு பின்பு அடுத்த பாலின உறவுகளுடைய ஃபோன் காலில் நம்ம அதிகமாக இது பண்ணக்கூடாது. உறவுகள், சொந்த பந்தம், தகுதியான வேலை செய்கிற இடம் இருக்கும். தகுதியாக என்ன ஏது அதான் பேச்சு வச்சுக்கணும். ரொம்ப நேரம்லாம் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. வேலை விஷயமா பேசுகிறோமா பேசிக்கலாம். இல்லை சர்ச்சில் வரோம் போகிறோம், ஒரு தகுதியான ஏதாவது நல்ல விஷயத்துக்கு பேசுகிறோமா பேசிக்கலாம். சொல்கிறது விளங்குதாங்க? ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு லேடி இங்கே வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து லேடி கூட பேசுறது, இல்லை அங்கே வேலை செய்கிற கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுறது, மெசேஜ் அனுப்புறது எல்லாம் பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடும் உங்களை. சொல்றது விளங்குதாங்க? இதெல்லாம் ஜெயிக்கணும் நம்ம. ஐயோ இதெல்லாம் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும், நம்மளே விலக்கி வச்சிடணும். அதெல்லாம் விட்டு விலகி ஓடுங்கள் தான் சொல்லப்படுகிறது. சொல்லுங்க சத்தமா, சபையே சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், தேவன் இந்த மாதத்தில் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை ஜெயமாக நடத்தணும்னா இல்லையே சொல்லுங்க. அசைவராத கத்தரை முன் வைங்கன்றார் ஆண்டவர். என்னை முன் வச்சு ஓடு, தொடர்ந்தும் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவேன். தொடர்ந்தும் வாழ்க்கை ஜெயமாக ஓடும், வண்டி ஜெயமாக போகும். சோத்திரம். அல்லேலூயா. அசைக்கப்படாமல் போவ, மாட்டிக்கிறாத, சிக்கிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. தாவீது அந்த நாள் முதல் கொண்டு தன் பட்டயத்தை நம்பல, தன் பலத்தை நம்பல, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்புவான். சவுல் துரத்தினாலும் ஆண்டவர் தான் முன்னிறுத்துவான். பார்த்தீங்களா? அவன் மகன் துரத்துறான், அப்பவும் ஆண்டவர் தான் முன்னிறுத்துறான். நெருக்கம் வருது, அப்பவும் ஆண்டவர் தான் முன்னிறுத்துறான்.
தன் வாழ்க்கையில தவறி பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் தான் முன்னிறுத்துறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தவறு பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறதா சொல்லுங்க. கர்த்தர் சமூகத்தில் போய் என்ன பண்றான்? உபவாசம் பண்ணி வார்த்தை வந்துச்சு, கேட்டாரு, அப்படியே போயிட்டாரா? என்ன பண்றாரு? கர்த்தருடைய பாதத்தில் போய் விழுது அழுகிறார். இன்னைக்கெல்லாம் உணர்வே இல்லை, கடின இருதயம். அதை பற்றியெல்லாம் நினைக்கிறதே இல்லை, மறந்து போகுதுங்க. அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவரை பாரு. ஒரு முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே உங்கள் முகத்தை பார்க்க வெட்கி நாணுகிறேன்னு சொல்லணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் என்ன எவ்வளோ நம்புறீங்க, உங்களுக்கு இன்னும் துரோகம் பண்ணுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ தவறுனவன் கண்ணீரோடு போய் கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறான். நாள் முழுதும் உபவாசம் பண்ணி கண்ணீர் வடிக்கிறான். நான் மன்னிச்சாதான் ஆச்சு, எனக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டினதான் ஆச்சு. என் தாய் பாவத்திலேயே இந்த இப்படி ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்கிறதையே நான் மறந்துட்டேன், தடுமாறிட்டேன், தவறிட்டேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவரை முன்னிறுத்தி அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று, ஆமென், அல்லேலூயா. அது வரைக்கும் ஆண்டவர் பாவத்தை விட்டானாவே? விடவே இல்லை. ஸ்தோத்திரம். இப்படி அவனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்க, உயர்வில் நிறைய பேர் உயர்வில் விட்டுருவான் ஆண்டவரை. நிறைய பேருக்கு ஆண்டவர் உயர்வு தராமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். உன் வாழ்க்கை மாறி போயிடும். நிறைய பேர் வாழ்க்கை மாறி போயிடும், சீரில்லாத வாழ்க்கையாயிடும். இதனாலேயே பணம் பொருளை கொடுக்க மாட்டார், நம்பி தரமாட்டார் ஆண்டவர். நீ சீர்பட்டால் நீ ஸ்திரமா கிறிஸ்துவுக்குள்ள, அதெல்லாம் என் வாழ்க்கையில பெருசு இல்லை, என் வாழ்க்கையில எப்பொழுது இயேசு மட்டும்தான் பெரியவர்னு உன் சிந்தையில வந்துட்டா உன்னை நம்பி ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார். எது வந்தாலும் நான் எல்லாரையும் மதிப்பேன், கர்த்தரை தேடுவேன், அந்த தாழ்மை இருதயத்தோட இருப்பேன், சரியா நான் வாழ்வேன்னு இருந்தாதான். சொல்லுங்களேங்க, கையை போய் அல்லேலூயா. ஆமாம், நான் என் வாழ்க்கையில் ஒரு காரியங்களும் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவேன். வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் சரிதான், ஆண்டவரே இது இந்த காரியம் வந்துருச்சு என் வாழ்க்கையில், ஆண்டவர் இதில் உயர்வை கொடுத்துட்டாரு, இது நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், மேன்மை ஆகிட்டோம், இதில் சூப்பர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒன்றையுமே சொல்ல மாட்டேன். அதில் எதெல்லாம் நமக்கு நன்மையாக உயர்வாக ஆசீர்வாதமாக இருக்கோ அதை அத்தனையும் பார்த்து ஆண்டவரே நீங்கள் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடையிலிருந்து எல்லாத்தையுமே நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் சொல்லுவேன். கையை வைத்து சத்தமாக சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம இந்த பூமியில் அனுபவிக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் சகல நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்குற எல்லா பகுதியுமே கர்த்தரை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். உயர்ந்துட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், பரவாயில்ல, நான் ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மைண்டு வரவே கூடாது. அவங்கள எல்லாத்தோட நான் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், நான் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி என்ன டல்டிப்பா வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த சகோதரிக்கு ரொம்ப பண்ணுவாங்க. கணவர்கிட்ட 10 ரூபா நோட்டை பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. இவங்க தலைகளாக நிற்பாங்க வீட்டில். எல்லாரும் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில பேருக்கு என்ன தெரியாது, தலையும் தெரியாது வாளும் தெரியாது. அல்லேலூயா. அவர் என்ன பாடுபடுறாருன்னு தெரியாது. இங்கே என்ன பண்ணிடுவாங்க, நான் ரொம்ப உயர்ந்துட்டேன்ற மாதிரி சொந்தக்காரன் பந்தக்காரன்லாம் என்ன பண்ணுறது, பெரியாள் மாதிரியே காட்டுறது. அப்புறம் மொத்தமாக ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, ஊறி விட்டுறாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன பாயிரு, கெட்டு போயிருமே, அதுக்கு தான் உருகி விடுறாரு, வேற எதுக்காக இல்லை. சொல்றது விளங்குதாங்க? என்ன ஆயிடுவே நீ இப்படியே போனால் சரியில்லையே. நம்மளை நாமளே மேன்மைப்படுத்துகிறது இல்லை, தேவனை மேன்மைப்படுத்தி வாழணும். நம்மளை மறைச்சேதான் வாழணும் கிறிஸ்துவுக்குள்ள. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா கரங்களை வைத்து அல்லேலூயா. இப்போ கர்த்தரை முன்வைக்க தெரியணும். உயர்வுலையும் முன்வைக்கிறான். இவ்வளோ பேர் உயர்வை கிடைச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ மகிமையான ஒரு ராஜ்யத்தை சமஸ்த இஸ்ரவேலையும் என் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே, இவ்வளோ பெரிய அரண்மனை எனக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணலை, சந்தோஷப்படலை, குதூகலம் கொண்டாடலை. அவன் வருத்தப்படுறான். பாருங்க என்ன வருத்தப்படுறான். யாராவது அப்படி இருக்க முடியுமாங்க? சொல்லுங்க. உயர்வு வந்த உடனே நான் வந்த இந்த பணத்தில், நான் வந்த இந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தருக்கு என்ன செய்யலான்னு யாராவதுக்கு சிந்தனை வருமா? தாழ்வா இருக்கும்போது வரணும். நல்லா உயர்ந்து கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் என்ன வரணும், ஆண்டவரே இதில் என்ன, ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்கள்ல என்ன பண்ணலாம். சொல்றது விளங்குதாங்க? சொல்லுங்க அல்லேலூயா. வரவே வராது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
கர்த்தர் இரக்கம் செய்தாரு, கர்த்தர் கிருபை செய்தாரு அப்படின்னு என்ன செய்யாது? நமக்கு மனம் முழுசா நிறைவோடு வரவே வராது. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களிலும் ஒவ்வொரு நன்மைகளிலும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையை நம்ம கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவ ராஜ்யத்துக்கு நம்ம எப்படி பிரயோஜனம் உள்ள நபராக மாறலாம், இதை எப்படி பிரயோஜனப்படுத்தலாம், தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை உயர்வை எப்படி கர்த்தருக்கு பயன்படுத்தலான்னு என்ன வந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும். உன் வாழ்க்கை அசைக்கப்படுமா? இன்னும் கர்த்தர் உன்னை ஏராளமாக தாராளமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம், சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்போ இவர்களெல்லாம் பாருங்க என்ன பண்ணாருங்க? தேவனையே முன்னிறுத்துறாங்க. நீங்கள் வேதத்தில் எவ்வளோ தேவ மனிதர்களை பாருங்க, அவங்க எல்லா கட்டத்திலையும் பாடுகளையும் பாவங்களிலையும் கர்த்தரை முன்னிறுத்தி அசைக்கப்படாமல் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து தங்கள் வாழ்க்கை ஜெயமாக இந்த பூமியில். முதல்ல கிறிஸ்துவுக்கு மகிமை, ரெண்டாவது அவங்க வாழ்க்கைக்கு உயர்வு. ரெண்டையும் தான் ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் விளங்கி கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? கர்த்தர் என்ன பண்றாரு? ரெண்டு காரியங்களையும். தானியேலை பாருங்க, அவன் காரியத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்படுது? தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தானியேலுடைய காரியம், ஆமா, எந்த ராஜா? தரியு ராஜா காலத்தில் வருது. இந்த ராஜா காலம் வரைக்கும் அவனுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாவே இருந்துதான். உள்ள பாபிலோன் உள்ள போன நேபுகாத்நேச்சர் காலத்தில் போனவன் அடுத்தடுத்து வந்த மேதியா பெர்சியா ராஜ்ய காலங்கள் வரைக்கும் அவன் காரியம் ஜெயமாவே இருக்குங்க. பாபிலோன் ராஜ்யமே முடிஞ்சிருச்சு, விளங்குதா இல்லையாங்க? மேதியா பெர்சியா ராஜ்யம் வந்துருச்சு. அவங்க ராஜ்ய காலம் வரைக்கும் தானியேலுடைய காரியம் எப்படி இருக்குது? ராஜாக்கள் ராஜ்யங்கள் மாறுது, தானியேலுடைய ஜெயம் மாறவே இல்லை. யாரு வந்தாலும் அவன் தான் முதன்மையான ஆளா இருக்கிறான். அந்த ராஜ்யத்தில் அவன் தான் முதன்மையான ஆளா இருக்கிறான். ஏன்? நேபுகாத்நேச்சர் காலத்தில் உள்ள வரும்போது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி முடிவெடுத்து ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர். பாவம் செய்யக்கூடாது, தீட்டான காரியங்களை என்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு அதில் உறுதி எடுத்தவன். ஒவ்வொரு கட்டத்திலையும் பாருங்க, அவன் வாழ்க்கையில் அவன் பாவம் செய்யும்படியும் போராட்டம் வந்தது. அவன் வாழ்க்கையில் பல பாடுகளும் பிரச்சனைகளும் அவனை எதிர்நோக்கி வந்துட்டு தான் இருந்துச்சு. சிங்க ககுபி வச்சிருந்தாலும் என்ன பண்றாரு? உட்கார்ந்து தேவனை தான் முன் வைக்கிறார், ஜெபத்தை தான் முன் வைக்கிறார் அவர். சத்தமா சொல்லுங்க. 1008 தேவை இருக்கு, 1008 காரியம் இருக்குது, நேரம் இல்லை, தூக்கம் இல்லை, எவ்வளோ காரியம் இருந்தாலும் உன் ஜெப நேரத்தை நீ விடாம கர்த்தரை நீ முன்னிறுத்தி உன் தேவ சமூகத்தில் நீ ஜெபித்து எழுந்து போவேன்னு சொன்னா உன் காரியம் ஜெயமாவே இருக்கும். நீ வெளியில போயிட்டு வரும்போது அசைக்கப்படாம பாதுகாப்போடு போயிட்டு வருவ. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை முன்னிறுத்திட்டு போ. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. எனக்கு ஜெபம் பண்றதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை. நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்லைங்க. ஒருத்த ஓடுறான். ஒரு தம்பி கூப்பிட்டேன், கேட்டேன் என்ன அப்படின்னா, இப்படிலாம் நைட்டும் பகல் ஒன்றா எப்படி செட் ஆகும்? காலையில் வேலை, நைட்டு வேலை, பகலில் மாத சம்பளம், நைட்டில் போனால் இடையில நைட் டியூட்டி காசு கிடைக்குது. நைட்டும் பகல் ஓடிட்டே இருக்கிறார். கூப்பிட்டு விசாரிச்சா ஜெபம் பண்ணுறேன், ஒழுங்கா மரியாதை, பொய், எல்லாமே பொய் சொல். அதுலேயும் பொய். ஜெபம் பண்ணலைன்னா ஜெபம் பண்ணலன்னு சொல்ல வேண்டியதானே? அதில் ஒரு பொய். ஜெபம் பண்ணுறியா இல்லையா? உண்மை சொல்லு அப்படின்னா என்ன? இல்லை ஜெபம் பண்ணுறது. அப்போ எப்படி உன் வாழ்க்கை? இது நிரந்தரமாக இருக்குன்னு நினைக்காத. நிச்சயமாக உன் வாழ்க்கை ஃபெயிலியராக தான் முடியும். அல்லேலூயா. நைட்டும் பகலும் வேலை செஞ்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யறது இல்லை? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிசாசு திரடுறான். நீ நைட் டியூட்டியே எக்ஸ்ட்ரா கிடைக்கிற வருமானத்தை கொஞ்சம் கட் பண்ணிட்டு நைட்டு கொடுத்த நேரத்தை கர்த்தர் சமூகத்தில் நிம்மதியாக பகல் ஒரு வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்கி நல்லா கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சுப்பார். கர்த்தர் புதிய வாசல்களை திறப்பார், புதிய வழிகளை திறப்பார். அவர் வாய்ப்புகள் அவர் தருவார், அவர் உயர்வா தருவார். அவர் விசுவாசத்தோட சோத்திரம் பண்ணி கைத்தட்டணும். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? சில நேரங்களில் சில காரியம் தேவனோடு இருக்கிற உறவை விட்டு உங்களை பிரிக்குதுன்னு சொன்னால் அந்த காரியத்தை, அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் சமூகத்தில் 1 மாதம் 10 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணிப்பாரு. கர்த்தர் உன்னை அருமையாக நடத்த ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உன் வாழ்க்கை அசைக்காம உன் வாழ்க்கை ஜெயமாக நடத்த ஆரம்பிச்சிருவார். உண்மை நான் சொல்றது. ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் கஷ்டமாக இருக்கலாம் உன் வாழ்க்கையில். ஆனால் வாழ்க்கை கிறிஸ்துவை விட்டு அது பிரிக்குது அப்படின்னா அதை தூக்கி ஓரம் போட்டு கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துப்பார். வெளிநாடு போயிட்டு இருந்தார். ஆரம்ப நாட்களில் ஃபாதர் அவங்க போவாங்க. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாடு அதிகமாக போவாங்க. வெளிநாடு போனால் எவ்வளோ காணிக்க கொடுப்பாங்க சொல்லுங்கள்?
அது அந்த நாட்களில் அவர் நல்ல பேரும் புகழோடு இருந்தார். அப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப அதிகம். இங்கேருந்து வெளிநாடு வரைக்கும் பயங்கர, வெளிநாட்டில் தமிழர்கள்லாம் வாங்க 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 போனால் வீட்டில் தங்க வச்சு என்ன பண்ணுவான், காணிக்கை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. சபைகளில் கூட்டம், வீடுகளில் தங்க வச்சு வீடுகளில் கூட்டம். 15 நாள் போவார் மாதத்தில் 15 நாள் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தார். திடீர்னு நிறுத்திட்டார். ஸ்தோத்திரம். அங்கே போனால் அங்கே காரியங்கள் அவங்க செய்ய நிறைய விஷயம் சரியில்லை. ஆண்டவர் என்ன போக வேண்டாம்னு சொல்லிட்டு மாத கணக்கில் உட்காந்து எங்கேயுமே போகாது ஊழியத்துக்கு, நீ உட்காந்து 40 நாள் 30 நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்து ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிட்டு மாத கணக்கில் உட்காந்து பேசாமல் ஜெபத்தோட்டத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாராம். சொல்லுவார் நிறைய நேரங்கள், எங்கேயுமே நான் போகிறேன், எந்த கூட்டத்தை அட்டன் பண்ணுறதில்ல, எந்த வெளிநாடு பிரயாணங்களோ உள்நாட்டு பிரயாணங்களோ எதுவுமே எந்த ஊழியம் இல்லாமல் கர்த்தர் சொன்னார் 30 நாள் 40 நாள் மாத கணக்கில் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. சொல்லுவார், இத்தனை ஊழியங்கள் நான் போய் செஞ்சு வந்த காணிக்க நான் கர்த்தர் சமூகத்தில் 30 நாள் 40 நாள் எங்கேயும் போகாமல் உட்காந்து பாரு, அப்பவும் அதே தேவையான காணிக்கைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இல்லை தட்டி சொல்லுங்க, விளங்குதா இல்லையா? கர்த்தர் எனக்கு தந்தாருன்னு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் நடத்தியிருக்கார். இப்போ வெளிநாட்டு பிரயாணங்களே விட்டுட்டார். அப்புறம் பின்னாட்கள் வேண்டான்னு சொல்லி, அது நமக்கு வாழ்க்கைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இடரலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறது புரியுதாங்க? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் இடரலாக இருக்கிற காரியங்கள், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேடணும். முடிஞ்ச வரைக்கும் கர்த்தரை தேடும். வாழ்க்கைக்கு தொழில் ரீதியாக இடரலாக இருக்குது, பாதிப்பாக இருக்குது, தேவனை தேடுறதுக்கு முடியல அப்படின்ற சூழ்நிலை, முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேடணும். காலையில் ஒரு 9-10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு டியூட்டி செய்யலாம். கரெக்டானது அதுதான், அது கண்டிப்பாக செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்கள் பெண்கள் வீட்டு வேலை இதெல்லாம் இருக்கிறதுனால கவனித்து செய்யணும். இதெல்லாம் ரைட்டு. இதுக்கு மத்தியில் நீ ஆண்டவரை தேடிடணும். கர்த்தரை முன்னிறுத்துறது, கர்த்தரை தேடுறதுன்னா என்னது? கர்த்தரை முன்னிறுத்துவது. நீங்கள் அதை தவற விட்டால் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகிடும்? அசைவு வந்துடும். ஜெயமில்லாத வாழ்க்கையாக போயிடும். கர்த்தரை முன்னிறுத்தினா என்ன வரும்? சத்தமாக சொல்லுங்க, என்ன வரும்? அசைவு இருக்காது, அசைக்க முடியாது. எதுவுமே பிசாசு அசைக்க முடியாது. பாவங்களோ பாடுகளோ வாழ்க்கை அசைச்சிட முடியாது. கர்த்தரை முன்னிறுத்திட்டு இருக்கிற வரைக்கும் நீ அசைக்கப்படாம வாழ்க்கை ஜெயமாகவே வாழ்க்கை கர்த்தர் முன்னேற்றிட்டே இருப்பார். இதான் ரகசியம். ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு சொல்றார், நீ ஒன்றும் குழம்பாதேன்றார். உன்னை பார்த்து அதான் இன்னைக்கு சொல்றார், நீ ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகாத, ஒன்றும் குழம்பிக்காத. உன் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நீ ஒன்றும் இப்படியா அப்படியான்னு ஒன்றும் போராடிக்காத, பல குழப்பங்களை உருவாக்கிக்காத, என்ன செய்யறதுன்னு உன் இருதயத்தில் போராடிட்டு இருக்காத. பாவங்களும் பாடுகளையும் பாவங்களையும் விழாம கர்த்தரை முன்னிறுத்தி அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையில் போ. ஜெயத்தை ஆண்டவரே உனக்கு எல்லா பகுதியிலும் தருவார். உயர்வை எல்லா பகுதியிலும் ஆண்டவரே தருவார். வெற்றி எல்லா பகுதியிலும் இந்த ஆண்டவர் தந்துக்கிட்டே இருப்பார். என்னை முன்னிறுத்திக்கோன்றார். அதான் சொல்றார். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீ ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம். என் வாழ்க்கையில் ஏன் இதுக்கு அது என்ன காரணம், நான் எல்லாத்துலேயும் என் தேவனையே முன்னிறுத்திக்குவேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லா பகுதியிலுமே சின்ன காரியம் வந்தாலும் ஆண்டவரே நீங்கள் என்னை எப்படியாவது இதில் எனக்கு மன்னிக்கணும், இந்த மீறுதல் பண்ணிட்டேன், இந்த தவறை பண்ணிட்டேன் அப்படின்னா போய் விழுந்துடணும், அவரை முன்னாடி ஒப்பு கொடுத்துடணும். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு போராட்ட பிரச்சனை, ஆண்டவரே நீங்கள் தான் இதில் என்ன விடுவிக்கணும். ஒரு நெருக்கம் வந்துருச்சு, ஆண்டவர் கர்த்தாவே நீங்கள் தான் இருந்து என்ன காப்பாற்றணும். வேலை செய்கிற இடத்துல, போகிற இடத்துல, வர இடத்துல பிசாசு போராடுறான், பாவங்கள் போராடுதுன்னா சில காரியங்களை ஜெயிக்க முடியல, டிவியை ஜெயிக்க முடியல, சில விஷயங்களை என்னால் ஜெயிக்க முடியலன்னு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணோம்? கர்த்தரை முன்னிறுத்தி ஆண்டவரே இதில் எனக்கு ஜெயம் கொடுங்க, பலன் கொடுங்க, பலன் கொடுங்க, பலன் கொடுங்கன்னு கேட்டு அதில் அசைந்து விடாதபடி, அதை நம்மளை அசைத்து விடாதபடி தேவ பலத்தை பெற்று அதை அசைத்து நாம் என்ன செய்யணும்? ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக மாறும். தேவன் கூட இருந்து நடத்திக்கிட்டே இருப்பார். உதவி செஞ்சு அவரை முன்னிறுத்தினா உதவி செஞ்சுட்டே இருப்பாருன்ற ஜெயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். கேளு, எதுதான் ரகசியம்? தேவனையே முன்னிறுத்தி வாழ்வதான் ரகசியம். அதை செய்யும் வாழ்க்கையில் சொல்லுங்க, அதை செய்யும் வாழ்க்கையில் ஜெயம் நிச்சயம். தொடர்ந்து ஜெயத்தோடு ஆண்டவர் நடத்துவார். அசைவுறாத வாழ்க்கையில் ஜெயம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். ஆமென். எழுந்து நிற்போம். மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நன்றி. எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாம